இதுதான் என்னுடைய சின்ன மாடி தோட்டம். அங்கே பார்க்கலாம். இதுதான் பாரிஜாதம் மொட்டை எடுத்துருக்கு. ஏற்கனவே பூ பூத்துது. இதை வாங்கிட்டு வந்துச்சு ஒரு 2 மாதம் ஆகிருக்கும். இதுவும் பாரிஜாதம் தான். இது துளசி. இந்த காய்கறி வேஸ்ட்லேருந்து ஒரு புது உரம் வந்திருக்காங்க பாருங்க. மாதுளம்பழ செடி தெரியுதுங்களா? இது மாதுளம்பழம் வாங்கிட்டு வந்துச்சு. மாதுளம்பழ செடி இதில் நிறைய துளுப்பு இருக்குது. வச்சு ஒரு மாதம் தான் இருக்கும். நல்லா துளிச்சிருக்கு. தக்காளி செடி இப்போ தான் ஒரு வாரம் தான் ஆச்சு வச்சு. இது புதினா. இது நான் ஒரு 4 மாதம் ஆகிருக்கும். எங்கள் வீட்டுக்கு தேவையானது அப்பப்போ கட் பண்ணி யூஸ் பண்ணிட்டுருக்கோம். 2 பாட்டில் வச்சுருக்கேன். வாங்கிட்டு வந்து புதினாவை யூஸ் பண்ணிவிட்டு அந்த காம்பவுண்ட் நட்டு வச்சு நல்லா வந்துடுச்சு. இது பாருங்கள், இதோட இருக்கு பாருங்க. இதுவும் நல்லா தளிச்சு வந்துருக்கு பாருங்க. இது மிளகாய். வீட்டுக்கு நம்ம சமையல் வாங்கின அந்த மிளகாவை ஊற்றி விட்டேன். அது நிறைய செடி முளைச்சிச்சு. அதனால் ஒவ்வொரு பாட்டிலையும் வச்சேன். அப்போ பாட்டு கிடையாது, அதனால் இந்த டப்பாவில் வச்சு விட்டேன். இது ஒன்று. இதுலேயும் காய் பூவும் இருக்கு பாருங்க. இந்த பாட்டிலே வச்சேன். இதில் நிறைய வச்சேன். இது அறுவடை ஆயிடுச்சு. பாருங்க, எங்கள் வீட்டில் மிளகாய் தொக்கு குழம்புக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணோம். அப்பவும் இருக்கும். இன்னும் மிளகாய் நல்லா காய்ச்சிது, இன்னும் காய்க்குது. இது பாருங்க, இது மாதுளம்பழ செடி. இதுவும் நான் சாப்பிட்டு போட்ட காய்கறி வேஸ்ட்லேருந்து அந்த மாதுளம்பழ செடி தான். இன்னொரு பாட்டில் இருந்து இப்போ தான் மாற்றி வச்சுருக்கேன். இது பச்சை பட்டாணி. வீட்டு சமையலுக்கு வேணும் அந்த பச்சை பட்டாணி முளைச்சிச்சு. அதுதான் வச்சுருக்கேன். இது வெங்காயம். இதுவும் வீட்டுக்கு சமையலுக்கு வேணும் அந்த வெங்காயத்தை நட்டு வச்சு நல்லா வந்திருக்கு. இதுவும் வெங்காயம் தான். இது வச்சு ஒரு 3 நாள் தான் ஆகுது. இது பாருங்கள், நல்லா முளைச்சி வந்திருக்கு. வீட்டுக்கு சமையலுக்கு வேணும் அந்த வெங்காயத்தில் முளைச்ச வெங்காயத்தை எடுத்துகிட்டு வச்சேன். இது நம்ம போட்ட காய்கறி வேஸ்ட்லேருந்து முளைச்ச அவரை செடி. அதான் இப்போ தான் பாட்டில் மாற்றி வச்சுருக்கேன். ஒரு வாரம் ஆச்சு மாற்றி வச்சு. இது கீரை, பொன்னாமணி கீரை. வீட்டுக்கு சமையலுக்கு வாங்கி வந்தது. அப்படியே நட்டு வச்சேன். இது நல்லா நட்டு வச்ச உடனே மழை வந்துடுச்சு. அதில் ஒன்று துளுத்துருக்கு. அழுகி போய்ட்டு ஒன்று துளுத்துருக்கு. இது சிறுகீரை. இது பாருங்கள், சிறுகீரை. இதுவும் வீட்டுக்கு சமையலுக்கு வேணும் அந்த சிறுகீரை தான். நட்டு வச்சேன், துளுத்து வந்திருக்கு. இது அரைக்கீரை. ஆனால் இது வச்சு ஒரு 3-4 மாதம் ஆயிடுச்சு. இன்னொரு பாட்டில் வச்சுருந்தேன். அப்போ க்ரோ பேக் எதுவும் இல்லை, அதனால் ரூபாயில் வச்சுருந்தேன். அதை இப்போ மாற்றி இதில் வச்சுருக்கேன். நிறைய கீரை எங்கள் வீட்டுக்கு தேவையானது அப்பப்போ கொடுக்கும். இது இப்போ தான் விதை விட்டுருக்கேன் பாருங்கள். இது வெண்டைக்காய் செடி. இது வெண்டை, இதுவும் வெண்டை, இதுவும் வெண்டை, இதுவும் வெண்டை, இதுவும் வெண்டை. இது முருங்கை. தெரியுதுங்களா? நல்லா முளைச்சி வந்திருக்கு முருங்கை. இது கத்திரி விதை விட்டுருக்கேன். இந்த விட்டுருக்குங்க, நாற்று விட்டுருக்கேன். இதுலேயும் கத்திரி. இது வெண்டை. இது அவரை செடி. அவரை இதுவும் செடி அவரை. இது முருங்கை. எல்லாத்தையும் பாட்டில் மாற்றி வைக்கிறப்ப உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன். இதை தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது காய்கறி எல்லாம் இதில் வேஸ்ட்டெல்லாம் இதில் போட்டு இது கம்போஸ்ட் ஆகும். இந்த தண்ணி வந்ததுன்னா இது எடுத்து செடிங்களுக்கு ஊற்றுவேன். இது வச்சு ஒரு மாதம் ஆகுது. காய்கறி வேஸ்ட்டு கம்போஸ்ட் ஆயிடுச்சு. தெரியுதுங்களா? இது போட்டு ஒரு மாதம் ஆகுது. இது பாருங்க, நல்லா கம்போஸ்ட் ஆயிடுச்சு.
இந்த உரம் தான் நான் செடிங்களுக்கு கொடுக்குறேன். நல்லா வருது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.